கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட சங்கீதம் 65வது அதிகாரம். சங்கீதம் 65 பழைய ஏற்பாட்டில் 708வது பக்கம். இது ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு. இந்த சங்கீதம் மொத்தம் 13 வசனங்களை உடையது. இது அதிகமாக வருட பிறப்பின் நாட்களில் வாசிக்கக்கூடிய ஒரு சங்கீதமாக காணப்படும். ஏனென்றால் 11வது வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்டு அநேக வருட பிறப்பு நாட்களில் இந்த சங்கீதத்தை வாசிப்பார்கள். இன்னும் நம்முடைய கேலண்டர் அதிலெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முதலாவது வசனம் மேக்சிமம் இந்த வசனம் தான் இடம்பெற்றிருக்கும். இந்த சங்கீதத்தை தாவீது கர்த்தரின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற விதமாக பாடின ஒரு சங்கீதமாக காணப்படுகின்றது. இதில் நாம் முதல் 2 வசனங்களை தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்வோம். முதலாவது வசனம், தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தீங்களா? எல்லாரும் வாசித்தீங்களா? மீண்டும் வாசிக்கலாமா? ஒன்றாக இணைந்து, தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். இன்று உபவாச ஞாயிறுக்கு நம்முடைய ஜெப விண்ணப்பங்களோடு, ஜெப பலியோடு, என்னுடைய வேண்டுதலோடு நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருப்போம். ஹல்லேலூயா. இப்போ மாம்சமான யாவரும் அப்படின்னா இந்த பூமியில் உள்ள மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் மாம்சம் உண்டு. மாம்சம் இருந்தால் தான் அவன் மனிதன். அப்போ அவர்கள் எல்லாம் தங்களுடைய வேண்டுதலை எங்கே கொண்டு வரணும்? ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெப விண்ணப்பங்கள், அநேக வேண்டுதல்களோடு நாம் தேவனை சந்தித்திருப்போம், தேவனுடைய பாதத்தில் விழுந்திருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனே சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை நாம் தேவனிடம் ஏறெடுக்கும் முன்பாக முதலாவது தேவனுக்கு துதி செலுத்தணும். முதலாவது தேவனை பிரியப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஒரு குருடன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தான். முதலாவது அவன் சொன்னது, தாவீதின் குமாரனே, அவரை துதித்தான். பிற்பாடு எனக்கு இறங்குன்னு தன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை வைத்தான். உடனடியாக அவனுக்கு
பார்வையை கொடுத்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அநேகமான காரியங்களில் நம்ம காலம் இல்லை, டைம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம்? நேரடியாக போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், உடனே எழுந்து வந்துடுறோம். தேவனை துதிப்பது என்பது மிகவும் குறைவாக உள்ளது. அப்போது துதியினுடைய கூடிய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இரண்டாவது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். நாம் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு நம்முடைய வேண்டுதலை தேவனுடைய சமூகத்தில் வைக்கும்போது அதற்கான பொருத்தனைகளை நாம் வைக்கணும். அல்லேலூயா. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் போய் ஊற்றி போட்டு ஜெபித்தாங்க. ஜெபித்துட்டு அவங்க வந்தல தன்னுடைய பொருத்தனையை செஞ்சுட்டு வந்தாங்க. நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பினா அந்த குமாரனை உம்முடைய சபையில் நான் விட்டுறேன், உமக்காக நான் கொடுத்துட்றேன். பொருத்தனையோடு அன்னால் ஜெபித்ததனால அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஜெப விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படாமல், சென்றடையாமல், நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் பொருத்தனை இல்லாத ஜெபம். புரிந்து கொண்டீங்களா? அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அன்னால் சரியான பொருத்தனையை வைத்தான். அந்த பொருத்தனை தேவன் பிரியப்படும் அப்படி ஒரு பொருத்தனை வைத்தான். சாதாரணமாக ஆண்டவரே நான் சபைக்கு சேர் வாங்கி தரேன், பாய் வாங்கி தரேன், லைட்டு வாங்கி தரேன், ஃபேன் வாங்கி தரேன், இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணல. நீங்கள் கொடுங்க, நான் அதை உங்களுக்கே கொடுத்துட்றேன். அல்லேலூயா. இதுதான் பொருத்தனை. அல்லேலூயா. எல்லாரும் என்னை மலடின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஒரு பேரை என்னை விட்டு நீக்குங்க, எனக்கு கொடுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேர் என்னை விட்டு போயிடும், அது எனக்கு போதும். அந்த பொருத்தனையை தேவன் நிறைவேற்றி தந்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை பொருத்தனை வைத்தும் அந்த ஜெப விண்ணப்பம் கேட்கப்படாமல் இருக்குமே ஆனால் மாற்றப்பட வேண்டியது ஜெப விண்ணப்பம் அல்ல, பொருத்தனை. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ஜெப விண்ணப்பத்தை தேவனிடம் வைத்து அந்த விண்ணப்பத்துக்காக ஒரு பொருத்தனையை வைத்து நாம் தேவனிடத்தில் ஏறெடுத்து ஜெபித்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் அந்த ஜெப விண்ணப்பம் கேட்கப்படலைன்னா நீங்கள் செய்திருக்கின்ற பொருத்தனை ஒருவேளை அது தேவன் பிரியப்படாமல் இருக்கலாம். எனவே உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படணும்னா உங்கள் பொருத்தனையை மாற்றி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜெப தூபங்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்லும்போது அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார், அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, தாவீது இங்கே ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாரு. துதியானது உமது சமூகத்தில். இப்போ என்னன்னா, நம்ம தேவனை உபவாச ஞாயிற்கு நம்ம ஜெப விண்ணப்பங்களோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம முதலாவது தேவனை துதிக்கணும்னு சொன்னேன். அப்போது நம்ம விண்ணப்பங்களை தேவனுக்கு நம்ம செலுத்துவதற்கு முன்பாக நம்முடைய துதி காத்திருக்கணும். இப்போது தேவன் சபையில் இறங்கி வருவதற்கு முன்பாக துதி காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் துதித்தலோடு ஆலயத்தின் பிரகாரங்களில் உள்ள நுழையும் போது நம்ம துதி காத்திருக்கணும். பிற்பாடு தேவன் நம்முடைய ஆலயத்தில் இறங்கி வந்து நம்முடைய துதிகளையும் ஆராதனையும் சுகந்த வாசனையாக நுகர்ந்துள்ளுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டிருக்குன்னா, தேவன் காத்திருக்கின்றார். தேவன் காத்திருக்கின்றார். ஆலயத்துக்கு இறங்கி வந்து தேவன் காத்திருக்கின்றார். பிற்பாடு துதி வருது. இதனால் நம்முடைய விண்ணப்பம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கு. அல்லேலூயா. எனவே சரி செய்ய வேண்டியது நம்ம. இன்னும் சொல்லப்போனால் ஏசாயா 43வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? ஏசாயா 43.
ஏசாயா 43:23. உன் ஆடுகள் எனக்கு செலுத்தவில்லை. 22 வாசிங்க. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சஞ்சலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனப்பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படாமலும் இருந்தேன். நீ எனக்கு வனங்களால் சுகந்த பட்டை கொள்ளாமலும் உன் பணிகளின் நிலத்தினாலும் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினாலும் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களால் என்னை வருத்தப்படுத்தினாய். நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி தேவனை நோக்கி பார்க்கிறோம் என்பதில் மிக கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். புரிந்து கொண்டீங்களா? அல்லேலூயா. இன்னும் நம்முடைய ஜெப விண்ணப்பங்கள், அடுத்து ஜெப விண்ணப்பங்கள் சரியானதாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் சென்று அதிகப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மத்தேயு 8:2 சொல்லுது, ஒரே ஒரு ஜெப விண்ணப்பம், உமக்கு சித்தம் உண்டானால் என்ன சுஸ்தமாக்கும். அவ்வளோதான். அந்த குஷ்டரோகி சொன்னது, உமக்கு சித்தம் உண்டானால் என்னை சுஸ்தமாக்கும் அப்படின்னு நம்ம ஜெபித்தான். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு சித்தம் உண்டு நீ. அவ்வளோதான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெப விண்ணப்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தில் நம்ம பயன்படுத்துகின்ற வார்த்தை அது தேவனை பிரியப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மணிக்கணக்கு அதிக நேரமாக நம்முடைய விண்ணப்பங்களை செலுத்துவது முக்கியம் அல்ல. நம்ம என்ன சொல்கிறோம், கர்த்தர் இடத்துல நம்ம என்ன பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம், அதில் கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி பேசும் பொழுது, அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம தேவனுடைய சமூகத்தில் வைக்கும்போது அந்த ஜெப விண்ணப்பங்களை தேவன் நிச்சயம் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டப்படுவதற்கு முதலாவது நாம் துதிகளை செலுத்த வேண்டும். அடுத்து பொருத்தனைகளை செலுத்தி ஜெபம் செய்ய வேண்டும். அடுத்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவர் இப்பொழுதும் இந்த சங்கீதம் 65வது அதிகாரத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுது ஸ்தோத்திரத்தினுடன் கூடிய ஜெப விண்ணப்பங்களோடும் பொருத்தனையோடும் சரியான ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துகின்ற நல்ல ஒரு வார்த்தைகளோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து எங்கள் விண்ணப்பங்களை செலுத்தி அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.